ஹலோ காய்ஸ், எங்கம்மா நீ 3 நாளாக வீடியோவே போடலை, எங்கே வந்தேன்ட்டு நீங்கள் கமெண்டில் கழுவி ஊற்றிட்டு இருந்தீங்க. அது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. அதனால தான் சரி இன்னைக்கு அலுப்பு செலுப்புலாம் பார்க்காம டக்குன்னு போட்டு விட்டுறலான்னு வந்துட்டேன். ஒரு 3 நாள் வேலையாக போயிட்டேன் காய்ஸ். பட் இனிமேல் நான் வந்துட்டேன்ல. ஸோ இந்த ட்ராமா உங்கள் ஃபேவரட் ட்ராமா கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கால, அதான் படிப்ஸ், அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. பட் போகும்போதே பார்த்தீங்கன்னா அவள் ஏதோ ஸ்பை வைக்கிற மாதிரியே போயிட்டுருக்கா. இங்கே ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு தான் அங்கே போய் நின்றுட்டு இருந்தாலே. இவ பார்த்தீங்கன்னா சொல்லு என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்க. இவளா சொல்லலான்ட்டு வரா. பட் வாயில் பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கிறது, இவனால் பேசவே முடியல. நான் அப்படின்ட்டு இவ திணறிக்கிட்டே இருக்கா. இப்போ வச்சு சொல்லுவியா மாட்டியாங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இவ இன்னுமே பார்த்தீங்கன்னா திணறிக்கிட்டே இருக்கா. இவ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவனால் சுத்தமாக முடியல. அது அப்படி இப்படின்ட்டு இவ பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நடுக்கிக்கிட்டே, நான் என்னோட ஹோம்ஒர்க்கை ஸ்கிப் பண்ணிட்டேன்ல, அதில் உங்களுக்கு என் மேலே கோபமே வரலையா அப்படின்ட்டு, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இனிமேல் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி அவ்வளோதானே ட்ரை பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் என்னடா 10 வருஷம் அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், உனக்கு அது கூட நிஜமா ஞாபகம் இல்லையா, உன்னை பற்றி தான் பேசுகிறேன் இருக்க. நீங்கள் எப்போ என்ன மீட் பண்ணீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன ப்ராமிஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்க. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மறந்துரு அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அச்சோ சார் சொல்லிட்டு போங்க சார், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்க. நீ கிளாஸ் ரூம் க்ளீன் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. அடுத்ததான் பெனால்ட்டி ஆச்சு, ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓடிட்டு இருக்கா. ஹீரோ இப்போதைக்கு வாய் அடிச்சுட்டு போறாரு. பட் இவர் எதையோ ஃப்ளாஷ்ல மீன் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. இவங்க 2 பேரும் பேசினது அந்த படிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு அப்போவே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இன்னும் ப்ராமிஸுங்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அவ ஒரு மாதிரி மண்டையை பிடிச்சிட்டு இருக்க. இங்கே நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அட்வைஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏண்டி நீ தான் அழகாக கவிதையெல்லாம் எழுதுவில்ல, அதில் ஒன்று எழுதி தொலைய வேண்டியதானு இருக்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் மூளை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம்ல அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த கவிதையை நினைக்கிற சாக்கிலேயே இவ ஸ்டோரி ஆரம்பிச்சிடுறா. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. அவர் உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போற அப்படின்ட்டு சின்ன கேட்டுக்கிட்டு இருக்க. அவர் அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொய் சொல்லாத, அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே நீ இப்படிலாம் சொல்கிறேன், அவன் டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சு ஒருத்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு இன்னொருத்தவங்க கிட்ட வரக்கூடாதுன்னு இருக்க. அப்படிலாம் இல்லை, நான் உங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்னு இருக்கா. நிஜமாலுமே தான் சொல்கிறியா இல்லை ட்ராமா போட்டுட்ருக்கியான்ட்டு அவர் ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ நான் செல்ஃபிஷாக இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்க. நீ இல்லை நான் தான் செல்ஃபிஷ், எனக்கு என்ன புரிஞ்சு வைக்கிறவங்க மட்டும்தான் என்னை சுற்றி இருக்கணும், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஸ்கூல்லையே உனக்கு என் மேலே க்ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்க. அவனால் நம்ப முடியல. ஆமாம், ஆனால் நான் என்கிட்ட சொன்னி நீ ஏற்றுக்க மாட்டியோன்னு தான் நான் சொல்லாமல் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு எப்படி இதை பற்றி தெரியலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ பார்த்தேன்னா நீ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ நீ என்கிட்ட வர, பட் உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, எவ்வளோ க்ரீஸாக இருந்துச்சு தெரியுமா என் ஹார்ட் அப்படின்ட்டு. ஷின்னுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அருமையாக இருக்கும் கைஸ், நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ உனக்கு எனக்கு பிடிக்கும்னு. அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு நிஜமாலுமே உன்னை பிடிக்கும் அப்படின்னு சின்ன பார்த்தீங்கன்னா அப்பாவே மூஞ்ச பேசிட்டு இருக்க. 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு பேக்கரியில் இந்த சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை எழுதி முடிச்சோன்னு என்ன ஒரு ஆனந்தம் நினைக்கிறீங்க, என்ன லெட்டர் எழுதிட்டியா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் தான் அருமையாக எழுதிட்டாலே. அச்சே நான்லாம் எழுதலப்பா அப்படின்ட்டு. அதெல்லாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நான் எதனா ஒன்று ட்ரை பண்ணணும், அது வேணால் எனக்கு தெரியலாம், நான் எதனா ஒரு நல்ல தைரியமாக பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க. அதாவது நான் என்ன சொல்கிறதுன்னு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹீரோ சார் வராரு. இதுதான் சரியான சான்ஸு, போய் பேசு, அட்லீஸ்ட் எதுனா போய் பேச ட்ரை பண்ணுவோன்னு தள்ளி விட்டுறா. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சார் அப்படின்ட்டு போயிட்டுருக்கா. ஹீரோவும் சொல்லு அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் நேற்று நான் போட்ட எபிசோட படிச்சிங்களா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், டக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 அவன் ப்ரொப்போஸ் பண்ணிட்டான் லெஷின்னு, அந்த கதை நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்ட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் இன்டெரக்டாக சொல்லியிருப்பா அவனுக்கு. இவர் டக்குன்னு சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லடின்ட்டு நம்ம ஹீரோயின் மூஞ்சி எழுத்துட்டு போயிட்டுருக்கா. அங்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் இருக்கும் போல் கொஞ்சம் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் கொடுக்குறாங்க. அங்கே இந்த அட்டனன்ஸ் பேப்பர், அந்த பேப்பர், இந்த பேப்பர் அப்படின்ட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா அவள் வேலையை செய்யாமல் இன்னொரு பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்ருக்கா. ஏன் நீ பண்ணலை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட பதிலே இல்லை. சரி நீ ஏன் பண்ணலை அப்படின்ட்டு இருக்க. அவள் என்னத்தை அப்படி கொடுத்துருப்பானா, ஹோம்ஒர்க் இருக்குல்ல அதுதான். நம்ம ஹீரோயின் இன்னைக்கும் பண்ணியிருக்க மாட்டா, டெய்லி ஹோம்ஒர்க்கை மறக்கிறதா உனக்கு ப்ராப்ளமாக போச்சா, இனிமேல் உன் லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கை பண்ணிப்பாரு, நாளைக்கு முடிச்சு கொண்டு வா அப்படின்ட்டு திட்டி உட்கார வச்சிடுறாங்க. என்னாச்சு நீ அவர்கிட்ட சொல்லலை, நீ சொல்லலைனால அவளுக்கு தெரிய போகிறது இல்லைல்ல அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது வேணும்னு இன்டென்ஷனாக பண்ண மாதிரி தான் இருக்குது. அங்கே எல்லாருமே சாப்பிடும்போது அந்த ஆள் என்ன உங்ககிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான், எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் கிடச்சிக்கிட்டே இருக்கான், ரொம்ப கொடூரக்காரன் இருக்க. அப்படிலாம் இல்லை, அவர் ஒர்க்கு தானே அவர் பார்க்குறாரு அப்படின்ட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு நீ என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே அவரை பற்றி கெட்ட பார்த்து பேசிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன புதுசாக சப்போர்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, ஒரு ஸ்டாஃப்னா கரெக்ட் பண்ணணும்ல, இல்லைன்னா அவரோட ஜாபுக்கு தானே பிரச்சனைன்ட்டு
அவள் பாசிட்டிவிட்டியால் பேச ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹீரோயின்கே பார்த்தீங்கன்னா அச்சோ கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோன்னு தான் தோணுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸே ஷாக் ஆகி, என்ன உனக்கு அவர் மேலே க்ரஷ் இருக்கா என்னன்னு கேட்டுட்டு இருக்க. சே, அவர் மேலேயா? எனக்கா? அதெல்லாம் இல்லைப்பா, அவர்கிட்ட போய் எனக்கு எப்படி க்ரஷ் வரும்னு அவள் சமாளிச்சிட்றா. ஆனால் அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு, சரி சரி நான் சும்மா ஜோக்கு தான் பண்ணேன், சாப்பிடுன்ட்டு அப்படியே பேச்ச மாற்றிடுறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடுறாங்க. நீயே காட்டி கொடுத்துருவா போல உன் க்ரஷ் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு இருக்க. அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களாடேன்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா மூஞ்ச தூக்கி போட்டுட்டு இருக்கா. பட் நம்ம படிப்ஸ் இருக்கால, அவள் பின்னாடி லைனில் நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இந்த ஸ்டோரி எல்லாம் பாரு, நம்ம டீச்சர்ஸை வச்சு எடுத்த மாதிரியே இல்லை. நம்ம ஜாப்பனீஸ் டீச்சரு, அது பக்கம் நம்ம ஹீரோ ஷின்னுன்ட்டு எல்லாருமே அவங்கள பற்றி கேரக்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஈவன் அவங்க சொன்ன டைலாக்ஸ் கூட அப்படியே இருக்கே. எனக்கு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, விசித்திரமாக இருக்கேன்னு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா வாங்கி படிக்கிறா. பட் படிக்கும் போதே இந்த 4 இதை பார்த்துட்டு ஒவ்வொரு லைனாக படிக்கிறா. நம்ம படிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம ஹீரோயினை மாட்டி விடலாம், எப்போ என்ன நடக்கும்ட்டு காத்துக்கிட்டு இருக்காளே, மாற்றுக்கு எதாவது சான்ஸ் இருக்கான்ட்டு. அவளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எல்லா எபிசோட்ஸையும் படிக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ ஃபஸ்ட் கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்களே, அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் லைன் மாறாமல் எழுதி வச்சிருக்கா. இந்த ஹோம் ஒர்க் பண்ணுறது லேட் கிளாஸ்ன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன இன்சிடென்ட்ஸில் நடக்கும் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கா. எல்லாமே இது ஹீரோ சொன்னதாச்சே, இந்த மாதிரி கதையெல்லாம் யார் எழுதியிருப்பான்ட்டு அவளுக்கு கொஞ்சம் டவுட் வருது. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனி இந்த மாதிரி, நீ பார்த்தியா அந்த சிஓ ஸ்டோரியில் செம்மையான ட்விஸ்ட் போயிட்டு இருக்குன்ட்டு ஹீரோயின்ட்ட கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்படியா சொல்கிற, கதையை மாறிடுச்சு போல அப்படின்ட்டு 2 பேரும் அந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் மட்டும் நம்ம ஹீரோ அப்படியே எவ்வளோ ஃபேண்டஸியாக காமிச்சிருக்காங்க தெரியுமான்ட்டு இன்னும் ரைட்டர் கொஞ்சம் டீப்பாக போனாங்கன்னா செம்மையாக இருக்கும் கதை, படிக்கிறக்கே அப்படி இருக்கும்ன்ட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது இவ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக ஒட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு 2 பேத்துக்கும் தெரிஞ்சிருக்கே இந்த மாதிரி கதை சிஇஓ நாவல்ன்ட்டு. ஒருவேளை இவளுக்கு 2 பேத்துல யாராச்சும் இருப்பாளுகளோ அப்படின்ட்டு இந்த படிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் ஆகிடுது. அதுவும் அவங்க சும்மா டாப் டு பாட்டம் எல்லாம் பிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவ கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணிடுறா. அப்போ இந்த கிளாஸில் இருக்கிறத விட இவங்க 2 பேர் இருக்கிறதா இருக்கும் அப்படின்ட்டு. அது போக நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டிருப்பாள் உன் நாவலில் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. அது எல்லாத்தையும் இவ யோசிச்சு பார்க்குறா. மேபி ஹீரோயினாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா காலில் பேசிக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாரு, எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அந்த பொண்ணுக்கிட்டன்ட்டு ஹீரோ யார்கிட்டயோ காலில் பேசிகிட்டு இருக்காரு. இவ பார்த்து பேசிகிட்டு இருக்கா. எல்லாமே சரி, நம்ம ஹீரோக்கு எப்போவுமே அவருக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு தானே, அவருக்கு அந்த பொண்ணு கூட பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. மேபி அவள் தான் அவங்க லைஃப் கரெக்டாக இருப்பாங்க போல், நான் அவருக்கெல்லாம் செட் இல்லை போல் அப்படின்ட்டு. அதே மாதிரியே நம்ம இவங்க இருக்காங்களே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என் கூட அவர் எவ்வளோ டைம் பேசியிருக்காரு, ஒரு டைம் கூட அவர் எனக்கு அந்த மாதிரி ஸ்மைல்லாம் கொடுத்ததில்லை, ஆனால் இப்போ அந்த பொண்ணு கூட சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நான் பொருத்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அவருக்கு என்ன பிடிக்காம கூட போயிருக்கலாம்ல, ஆனால் எனக்கு தான் அவரை பிடிச்சிருக்கு. பட் அவருக்கு என்ன பிடிக்கணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்ட்டு அழுதுகிட்டே சொல்ல, நிஜமாலுமே கிவ் அப் பண்ண போறியான்ட்டு ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம், வேறு வழி என்ன அப்படின்ட்டு இருக்க. உனக்கு நான் எப்போ என்ன சொல்கிறது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை, நான் நிறுத்திக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கு அவரோட லைஃப் தெரிஞ்சிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்தால் கடைசியில் ஹர்ட் ஆக போகிறது நான் தான். அதெல்லாம் இல்லை, இப்போவே நான் முடிஞ்ச அளவுக்கு ஹர்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்னோடய வேலையை பார்க்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் எப்படி கஷ்டப்பட முடியும்? அவரோட கண்ணுக்கு அவங்க தான் ஒரு ரியல் உமனாக தெரியுறாங்க. நான் இல்லை, நான் எப்போ பண்ணாலும் சரி அது எதுவும் மாற போகிறது இல்லை. அதுதான மேட்ரு. அவங்க கண்ணுக்கு யார் அழகாக தெரியுறாங்களோ அவங்கள தானே லவ் பண்ண முடியும்ன்ட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்க ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அழுவாது எல்லாமே மாறிடும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு எங்கே இருந்த நீ ஆளே பார்க்க முடியல, என்ன மறுபடியும் அந்த புள்ள கூட போயிட்டியா என்னங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, யாரை பற்றிடா பேசிக்கிட்டு இருக்கேன் இருக்க, சொல்லு, பொய் சொல்லாமல் என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஒலிம்பிக் ஜெயிச்ச பொண்ணு பார்த்தீங்கன்னா இவளை பார்க்க வந்துட்டாடா, உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் தெரியும்டா, என்கிட்ட மறைக்காதுன்ட்டு எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மேபி அவள் இவ்வளோ அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இவன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான், அதனாலயா கூட இருக்கலாம்ல. மேபி 2 பேத்துக்கு ஆல்ரெடி டேட் பண்ணி எக்ஸாக இருக்கலாம்ல, அதனாலயா இருக்கலாம்லன்ட்டு 2 பேரும் மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறுத்துங்கடா, இன்னும் எல்கேஜி பசங்க மாதிரி எப்போ தான் நீங்கள் திருந்த போறீங்கன்னு இருக்க. டே கம்முனர்ரா, இன்னொரு டைம் நீ அடிச்சனா நான் அடிச்சிருவேன். 2 பேரும் மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டைம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதையில் இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்கே எல்லாருமே இந்த இது கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்களா, அது எல்லாமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஒரு வேளை சொல்லிட்டாரா, கதையே இப்படி போயிட்டு இருக்கு, ட்விஸ்ட்டாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் எழுதிக்கிட்டே இருக்க. ஏதோ ஒரு பொண்ணு நம்ம இதில் போட்டிருக்கா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒன்று எப்படி ஸ்கூலில் டிபெண்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கா. ஹீரோயினுக்கு பார்த்த உடனே டக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு இதை கண்டுபிடிச்சால அப்படின்ட்டு. இவளுக்கு வேற ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுது. அச்சோ அப்படின்ட்டு, யாரா இருக்கும் அந்த பொண்ணு அப்படின்ட்டு. ஏன்னா அவள் ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணி கேட்டிருப்பா. பத்தாவதுக்கு படிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட ஏதோ இந்த மாதிரி ஒரு நாவல் இருக்குது தெரியுமா, அதில் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸை மாதிரியே யாரோ மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க தெரியுமா, எழுதியிருக்காங்க, படிச்சியா என்ன, யாரா இருக்கும், ஒருவேளை நம்ம ஸ்கூலில் தான் யாராச்சும் இருக்கும், பட் யார் என்னன்னு தெரியலன்ட்டு ஹீரோயின் காது படணும்னே வேணும்னு கத்தி பேசிட்டு இருக்கா. அந்த பிள்ளைகளா யாரா இருக்கும் அப்படின்ட்டு தெரியாமல் கேட்டுட்டு இருக்க. அவளும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மூஞ்சியே மாறிடுது. டக்குன்னு அவள் ஹீரோயினை பார்த்து நீ யாரா இருக்குன்னு நினைக்கிற, உனக்கு யாராச்சும் ஐடியா இருக்கா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே என்ன அப்படின்னு ஒரு மாதிரி சிடுசிடுன்னு கேட்குறா. என்கிட்ட ஏன் சிடுசிடுன்னு இருக்க, சும்மா கேட்க தானே செஞ்சா அப்படின்ட்டு அவள் வேணும்னே நக்கல் அடிச்சிட்டு இருக்க. யாரா இருக்குன்னு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன அவள் படிப்பு சொல்லிடுவாளா, பேசாமல் அவகிட்ட நம்ம சொல்ல சொல்லி நிறுத்திடலாமா அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கவனமே இங்கெல்லாம் ஃபுல்லாகவே படிப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் வேணா காலில் விழுந்தாச்சும் அவளை சீக்கிரட்டாக வச்சுக்க சொல்லிட்டா, இல்லைன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச என்ன வருது, என் மானமே போய்டும் இல்லைன்ட்டு அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியுது இவள் சூழ்நிலையிலே இல்லைன்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் இல்லைப்பா, நான் சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் இருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனி இருக்கால அவளும் நோட் பண்ணுறா. என்னாச்சு உனக்கு, ஓகேவா இருக்கே அப்படின்ட்டு இருக்க. நான் ஓகே தான் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் படிப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கா. நைட்டு போய் படுக்கிறா, படுத்தாலும் தூக்க வரல. யார்கிட்டயாச்சும் அவள் வேணும்னே உளறிட்டா என்ன பண்ணுறது, வேணும்னே அவள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிச்சா அந்த கேள்வியே அவள் என்கிட்ட கேட்கணும் அத்தனை பேர் இருக்கும்போதுன்ட்டு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மண்டையவே பிச்சுக்கிட்டு இருக்கா. நைட்டு படுத்தா கூட நிம்மதியாக தூங்க முடியல. இப்போ என்னடா பண்ணுறது, எதனா ஒன்று பண்ணியே ஆகணுமேன்ட்டு இவன் நல்லா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலேஜுக்கு போகிறா. போகும்போது எல்லாருமே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினால் மட்டும் ரெக்கவரே ஆக முடியல. மறுபடியும் அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறா. அடுத்து நம்ம மேக்ஸ் டீச்சர் வராது, நம்ம ஹீரோ கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் கவனமே இல்லை. நெக்ஸ்ட் பீரியட்ல அவள் கையை தூக்க டவுட் கேட்குறா. பட் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்கு. ஏன்னா இவள் கை தூக்கி பேசினாலே பார்த்தோன்னா நம்மளை தான் போட்டு கொடுத்துருவாளுன்ட்டு. என்னாச்சு நீ ஒரு மாதிரியே இருக்க அப்படின்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைட்டு இருக்கா. ஏன்னா அவனால் யார்கிட்டையுமே சொல்ல முடியல. ஹீரோயின் இப்படி இருக்கிறதுல பார்த்து படிப்புக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். பேசாமல் அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே எல்லாத்தையும் சொல்லிட்டுட்டா. ஏன்னா எப்படி யாரோ ஒருத்தவங்க சொல்ல தானே போகிறாங்க, நானே சொன்னால் என்னன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசாமல் நாவலை டெலீட் பண்ணலாமான்னு உட்காந்துட்டு இருக்கா. அவனால் முழுசாக டெலீட் பண்ணவும் முடியல, இதையும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணவும் முடியலன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க. கரெக்டாக ஜெனி இருக்கால, அவகிட்ட படிப்ஸ் ஒரு பிட்டை போட்டு வைக்கிறா. இந்த மாதிரி நம்ம கிளாஸில் வெப்னாமலில் எழுதுறவங்க யாருன்னு உனக்கு தெரியுமான்னு இருக்க. ஜெனி அப்படியா, அப்பெல்லாம் எழுதுவாங்களே என்னங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ரொம்ப நாளாக உண்மையை மறைச்சு வைக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு ஏதோ ஜெனி எழுதுற மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஜெனிக்கு பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கா. என்னடா ஆச்சு இவளுக்கு, இவையே இவ்வளோ ரூடாக பேசணும் அப்படின்ட்டு இருக்க. எதுவுமே சீக்ரெட்டாக இருக்காது தெரியும்லன்ட்டு இவன் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு என்னமா பைத்தியமே பிடிச்சிருச்சா என்ன அப்படின்ட்டு ஜெனி பார்த்தீங்கன்னா ஷாக் லுக்கில் இருக்க. இங்கே ஹீரோயின் அதே மாதிரி பேடிஞ்ச மாதிரியே பீதியில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூனையோட ஃபோட்டோ காட்டி இது நல்லா இருக்கா, நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அதுக்கு கூட கான்சியஸ் இல்லை. டக்குன்ட்டு அவள் ஃபோனை பார்க்குறா. ஏன்னா என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ் வந்தாலும் சரி டக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போவே ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவ ஏன்டா இப்படி அலர்ட்டாக இருக்கான் இருக்கா. பட் அதில் சும்மா ஃபோனில் வர நார்மல் மெசேஜ். அப்போ இல்லை டக்குன்னு நீ என்கிட்ட கேட்டியா, நான் பயந்துட்டு அப்படின்ட்டு இருக்க. இல்லை நான் எதுவும் கேட்கல அப்படின்ட்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கா. ஏதோ ஒன்று சரியில்லைன்னு தெரியும், என்னென்னு மட்டும்தான் தெரியல. அதே மாதிரி ஈவினிங் ஸ்டடி கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு படிக்கிறதே இல்லை, மண்டக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா சம்மாலாம் எழுதி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் கான்ஷியஸ்லேயே இல்லையே அதேவே நினச்சிட்டு இருக்கா. கிளாஸ் முடிஞ்சிருது. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்ஸ் கிளம்பாம நம்ம ஹீரோ கிட்ட உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும்னு இருக்கா. ஹீரோயினும் பொறுமையாக தான் கிளம்புறா. பட் இவ டவுட் கேட்கறக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹீரோயினே கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அவள் போயிடுறா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு டவுட் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் தான் சார் உங்ககிட்ட நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க இந்த சாக்லேட்டு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ ஏன் கொண்டு வந்த, இன்னொரு டைமில் இப்படி பண்ணாத அப்படின்ட்டு அவரும் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கினோடனே படிப்ஸுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. அங்கே ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ படிப்ஸும் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. படிப்ஸ் பார்த்துடுறா. அவள் வேணும்னே தானே பண்ணா, ஏதோ ஒன்று சொல்லணும்னு நீ வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், சரி நான் கிளம்புறேன், பாய் சார் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்லாவ மாதிரியே கிட்ட போட்டு போயிடுறா. அங்கே ஹீரோ என்னாச்சு ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இருக்க. இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும், நான் இந்த நாவல் எழுதுறது வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலான் இருக்கேன். நான் என்னோட ஃபோக்கஸாக பண்ண முடியல என்னோட ஸ்டடீஸ்லாம், அதனால தான் நான் இப்போ ஹோம் ஒர்க்கே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ எதுவுமே பேச அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. என்னாச்சு இன்னும் பதிலே சொல்லாமல் போயிட்டுருக்கீங்க சார், சொல்லிட்டு போங்க. நம்ம ஹீரோயின் டெடி பியராட்ட பின்னாடி ஓடி வந்துட்டுருக்க. உங்ககிட்ட கான்ஃபிடென்ஸே இல்லை, இது நீ கிடையாது, எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருப்ப, உன்னோட நாவலுக்காக என்கிட்ட நீ எவ்வளோ போராடி இருக்க, இப்போ என்னடானா நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னா நீ இதை ஒரு எக்ஸ்கியூஸாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எப்போவுமே எப்படி எழுதணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், பட் இப்போ ஏன் நீ எப்படி பண்ணுறேன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்க. எனக்கு உண்மையான ரீசன் தெரியல, அதனால் இது உன் சாய்ஸ் தான், பட் நான் இப்போல்லாம் இது ஃபீலாக ஹாப்பியாக இருக்காது அப்படின்ட்டு அவர் அந்த ட்ரிங்க்ஸை அவளுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. படிப்ஸ் இதை பார்த்த உடனே அவளுக்கு மனசே இல்லை, ட்ரிங்க்ஸை இவகிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அவளுக்கு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆதங்கம் கோவம் தெரியுது. அவள் அப்படியே முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணியிருப்பா பாருங்க. அடுத்து நீங்கள் ரொம்ப நேரம்லாம் காத்திருக்க வேண்டாம், நாளைக்கு கரெக்டாக 10 மணிக்கு வந்துடும். கரெக்டாக வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.